பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ராஜா அவர்கள். அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் என்ன சொன்னார்னா, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. ஆமாம், அவர் சங் பரிவார் கும்பலுக்கு, சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு, மத கலவரத்தை தூண்டுபவர்களுக்கு, ஏழை எளியோர்களுக்கு எதிராக நிற்பவர்களுக்கு தலைவர் அவர்கள் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். 2019 தேர்தலாக இருக்கட்டும், அல்லது 21 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 24 பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், பாஜக கூட்டணியை தமிழ்நாட்டில் விரட்டி அடித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக பொறுப்பேற்று 8வது ஆண்டு இன்னைக்கு தொடங்க இருக்கிறது. தலைவர் அவர்கள் 2வது முறை முதலமைச்சர் ஆவார். திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறை ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தமிழ்நாட்டுடைய பாஜகவுடைய தலைவர் அவர்கள், பொதுவாக பாஜகவுடைய தலைவர்களோடு நம்ம முரண்படுவோம். ஆனால் இந்த ஒரு தலைவரோடு இவர் சொன்ன இந்த ஒரு விஷயத்தோட நாம் ஒத்து போகிறோம். அவர் சொன்ன கருத்தை அப்படியே ஏற்றுக்கிறோம். அந்த தலைவர் வேற யாருமே இல்லை, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ராஜா அவர்கள். அவர் ஒரு தீர்க்கதரிசி. பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் சொன்ன ஒரு வசனம் இன்னி வரையும் நிஜமாக இருக்கிறது. அவர் என்ன சொன்னார்னா, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்னார். அதாவது நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தலைவர் கலைஞரை விட ஆபத்தானவர் அப்படின்னு. ஆமாம், அவர் சங் பரிவார் கும்பலுக்கு, சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு, மத கலவரத்தை தூண்டுபவர்களுக்கு, ஏழை எளியோர்களுக்கு எதிராக நிற்பவர்களுக்கு தலைவர் அவர்கள் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். ஆமாம், இன்னைக்கு 8வது ஆண்டு தலைவராய், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக பொறுப்பேற்று 8வது ஆண்டு இன்னைக்கு தொடங்க இருக்கிறது. இந்த 8 ஆண்டுகளில் தலைவர் அவர்கள் பதவி ஏற்றதிலிருந்து பாஜகவுக்கும் சங் பரிவார் கும்பலுக்கும் ஒரு மிகப்பெரிய டேஞ்சராக தான் இருக்கிறார், ஆபத்தானவராக தான் இருக்கிறார் அப்படின்றதுக்கு தொடர்ந்து தலைவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் காரணமாக இருக்கிறது. 2019 தேர்தலாக இருக்கட்டும், அல்லது 21 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 24 பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், பாஜக கூட்டணியை தமிழ்நாட்டில் விரட்டி அடித்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, கொள்கை ரீதியாக பாஜக இங்கே வளரவே முடியாத அளவுக்கு களப்பணி ஆற்றி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பல மடங்கு இளைஞர்களை உள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த இயக்கத்தை கொள்கை ரீதியாகவும் ஸ்ட்ரக்சரலி ஒரு பார்ட்டியுடைய ஸ்ட்ரக்சரையும் பல இடங்களில் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே பாஜகவுக்கு ரொம்ப ஆபத்தாக தான் முடிஞ்சிருக்கு. தலைவர் அவர்கள் இந்த சங் பரிவார் கும்பலுக்கு தொடர்ந்து ஒரு ஆபத்தானவராகவே இருப்பார். வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலையும் மீண்டும் பாஜகவை தோற்கடித்து தலைவர் அவர்கள் 2வது முறை முதலமைச்சர் ஆவார். திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறை ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது.